ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் வந்து டொமேட்டோ சட்னி வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ இதுக்கான சிம்பிள் ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி, டேஸ்ட் வந்து சூப்பராக. ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காஞ்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி போயிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகா வந்து காஞ்சி மிளகா வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து லைட்டாக வந்து மிக்சியில் போட்டுருக்கோம். என்ன பண்ணால் நம்ம வந்து அப்படியே வந்து போட்டோம்னா தேங்காய் வந்து சரியாக மசிறது கிடையாது. இந்த சூடாக இருக்குது இல்லையா, இதை எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து செப்பரேட்டாக வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து அரைச்சிடலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டமாட்டா வந்து இது போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து இது லைட்டாக வந்து வதங்கிட்டோம். அப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஒரு 5 minutes 10 minutes ஒரு குக் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 minutes குக் ஆகிட்டோம். அது வந்து அப்படியே மூடி வைக்கலாம். பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து நல்லா வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து சிம்மில் வேகட்டும். வெந்துச்சுன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு பச்சை வாசலாம் போயிட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சட்னி வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து இட்லி காம்போவை தான் நான் செய்யணும். இட்லி வந்து செய்ய போகிறோம். ஸோ மாவு வந்து புளிஞ்சிக்கிட்டா இல்லையான்னு தெரியுது. இப்படி எடுத்து பார்த்தோம்னாக்கா பாருங்கள், இந்த நல்லா வந்து உப்பி நல்லா இருக்குது. ஸோ நல்லா வந்து இப்படி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னாக்கா லைட்டாக வந்து ஸோ துணியெல்லாம் சில பேர் போட்டு செய்வாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. நான் அப்படியே வந்து ஊற்றிடுவேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி நம்ம இட்லி ஊற்றின வரைக்கும் வந்து இந்த பிளேட்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அந்த கிளாத்தெல்லாம் வந்து போட்டோம்னாக்கா அது ஆக்சுவலி போட்டால் நெல்லி தான். பட் என்னன்னா டபுள் ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அது வந்து பண்ணுறது கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து நல்லா வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிளேட் வந்து எஸ். ஸோ இட்லி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான பதத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பாயில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து பாயில் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5 to 10 minutes கொடுத்துச்சுனாக்கா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, என் பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து ஆறின பிறகு நம்ம சட்னி போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 5 minutes வெந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ½ an hour இருந்தால் போதும். நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் பண்ணிடலாம். பட் என்னன்னா இதுக்காக கடையிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிடுது. எஸ்பெஷலி இந்த பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி காஸ்ட்டு. ஸோ அதே இல்லாத போய் சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் அப்செட்டு இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இது நல்லா ஆறின பிறகு நம்ம சட்னி போட்டுக்கலாம். நம்ம வந்து மிக்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணினா சட்னி வந்து மசிச்சு வச்சுக்கலாம். வந்து ரெடி பண்ணிக்கலாம். டமாட்டோ சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா வந்து மசிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாளிக்க மாட்டேன், அப்படியே வந்து சாப்பிடுவேன். சில பேர் வந்து தாளித்து சாப்பிடுவாங்க. தாளித்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து இட்லிக்கு வந்து காம்போவாக சூப்பராக இருக்கும். என் பையன் வந்து பண்ணுற வேலை பாருங்கள். சைக்கிள் எடுத்துன்னு வச்சுன்னா சரி அந்த சவுண்டு பண்ணாத ராஜா. நோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான இட்லியும் அண்ட் தென் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ரகமான கீரை போட்டுட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ புளிச்சிக்கீரையில் இது ஒரு ரகம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து மணத்தக்காளி கீரை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா
சிறுகீரை, அப்புறமா தொயாக்கீரை, நாதர்சங்கீரை. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ரகமான கீரை போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு இல்லாமல் வந்து செய்ய போகிறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை ஒரு 4-5 வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக சால்ட் போட்டுட்டு வைக்கலாம். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5 to 6 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ உப்பு போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வைக்க போகிறோம் அப்படியே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறோம். ஆனியன் போட்டிருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இது வந்து நாட்டி பச்சை மிளகா. அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 பிடிக்கும். இந்த 5 ரகமான கீரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்கும்போது இப்போ நான் வந்து ஊருக்கு போனேன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து சும்மா எங்கன்னா அங்கே முளைச்சிருக்கோம் கீரைங்கோ, தொயாக்கீரை, அப்புறமா குப்பாமணி கீரை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 15 ரகமான கீரை போட்டுட்டு கொஞ்சமானாலும் சரி அது எஸ்பெஷலி குழந்தை பிறந்த பிறகு அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது பாலும் வந்து நல்லா சுரக்கும். ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டமாட்டா வந்து போட்டுக்கலாம். ஸோ டமாட்டா வந்து அப்படியே போட்டுக்கிறேன். நான் மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது தான் கீரை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் கம்மியாக தான் ஆகும். கொஞ்சம் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 விசில் வந்து வைக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து கேஸ் மேலே வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். நான் ரைஸ் தான் செய்ய போகிறேன் மத்தியானத்துக்கு. சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி நம்ம ஆல்ரெடி 2 டமாட்டா பெரிய டமாட்டா வந்து போட்டுருக்கோம். ஸோ இது நல்லா வந்து ஊறின பிறகு நம்ம கடைஞ்சிக்கலாம். அப்புறமா புளி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் வந்து நல்லா ஊறிட்டு இருக்குது. இது வந்து நம்ம வந்து கடைஞ்சி வந்து தாளிச்சிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து கீரை வந்து மசிச்சுக்கணும். போட்டு நல்லா வந்து மசிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மசிச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கீரை கடையில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து இது கூட கத்திரிக்காய் போட்டு கடைவாங்க. நான் வந்து கத்திரிக்காய் போட்டால் என் ஹஸ்பண்ட் பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து போடல. பட் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா திக் கன்சிஸ்டன்சியில் தான் வேணால் வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கனாக்கா உரக்கி போட்டுவிட்டு அதனால ருப்பிடுவாங்க. பட் என்கிட்ட வந்து உரக்கி இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து கடைவேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கையிலே கடையிறதுனால நம்மளோட கையோட மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ தட். சில பேருக்கு வந்து கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டாவாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து கடையிறதுக்கு ஆரம்பிங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டா வந்து கம்மியாகும். நம்ம வந்து கடைஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தான் பாப்பாடு தேவனேன். ஸோ அதிலே வந்து ஆயில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பிறகு ஸோ கடுகு சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினது இருக்கும். நம்ம கறிஞ்சி வச்சு கீரை வந்து போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக வந்து கீரை மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.